Hi friends, welcome to YAFT channel at another food and travel. வணக்கம். இன்னைக்கு எக் கொத்து பரோட்டா அப்புறம் எம்டி சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே எக் கொத்து பரோட்டா அப்படின்னால எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்தான். சின்னவங்கள இருந்து பெரியவங்கள வரைக்கும் அது வீட்லயே எப்படி ஹெல்தியா பண்றதுன்னு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எக் கொத்து பரோட்டாக்கு 3 பரோட்டா எடுத்திருக்கேன். 3 எக் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி 1, கொத்தமல்லி கொஞ்சம், பெப்பர், அப்புறம் சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவுக்கு. இப்போ சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, தனியா பவுடர், மிளகா பொடி, அப்புறமா கசகசா, உப்பு தேவையான பட்டை, கிராம்பு பவுடர், அப்புறமா சிக்கன் மசாலா பவுடர், மஞ்சள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அப்புறமா முந்திரி ஒரு 5லேருந்து 4 எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 எடுத்திருக்கேன் நானு. முந்திரி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நாங்க மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட்டா அரைக்க போறோம். நல்லா பேஸ்ட்டா இருக்கட்டும். கொர நல்லா இல்லாமலே நல்லா பேஸ்ட்டாவே அரைச்சிடலாம் இத. இந்த சால்னா வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஈஸியாவும் இருந்தது. டேஸ்ட்டு வந்து சூப்பரா இருந்தது. நீங்க ட்ரை பண்ணுங்க. பேஸ்ட்டா அரைச்சிட்டோம். இத வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ இப்போ இந்த பரோட்டா வந்து நாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதா பீஸ் பண்ணி வச்சுக்க போறோம். நல்லா சின்னதா ஏன்னா நாங்க கொத்து பரோட்டா வந்து நாங்க அந்த இதில தவால போட்டு நல்லா கொத்தி இது பண்ண முடியாது. அதுக்கேத்த மாரி நாங்க சின்னதா பீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எம்டி சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊத்திக்கிறேன். இப்போ ஒரே ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி வச்சத சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஆனா ரொம்ப டேஸ்ட்டாவும் இருந்தது. நீங்க ட்ரை பண்ணுங்க. இத நல்லா வறுத்துட்டு ஆயில் கொஞ்சம் லைட் கலர் மாறுனதும், இப்போ நாங்க அரைச்சு வச்ச பேஸ்ட் மட்டும் இதில சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து இந்த ஆயில்லயே நல்லா ஃப்ரை ஆக விடணும். இது நல்லா ஃப்ரை பண்ணும்போது ஆயில் தனியா தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஆயில் லைட்டா தனியா தெரியுது. இந்த டைம்ல 1 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போறேன். இந்த தண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்கா இருக்கட்டும்னு தான் 1 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நான் இந்த மெஷர் வந்து வெறும் 3 பரோட்டாக்கு மட்டும் மெஷர் பண்ணி இந்த சால்னா பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி மெஷர்மென்ட் பண்ணி நீங்க சால்னா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்து பரோட்டா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3லேருந்து 4 அளவுக்கு ஆயில் ஊத்திக்க போறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுனது சேர்த்துக்கலாம். இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து கொஞ்சம் கலர் மாறும். ப்ரௌனிஷ் கலரா மாறும். அது வரைக்கும் லைட்டா வறுத்துக்கலாம். வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ கலர் கூட லைட்டா மாறிடுச்சு பாருங்க. இந்த டைம்ல நாங்க ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி கூட சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி லைட்டா தூவி விட்டுக்கலாம். தக்காளி கூட சாஃப்ட் ஆச்சு. இப்போ ஒரே ஒரு எக் மட்டும் நல்லா இதில மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு திக்னஸ்க்காக தான் இது. இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ நாங்க சின்னதா பீஸ் பண்ணி வச்சிருக்கிற
பரோட்டா வந்து சேர்த்துக்கலாம். இது அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சிம்ல வச்சு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா எக் போட்டதும் கீழ அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடும். இன்னும் 2 எக் இருக்கு. அத சேர்த்துடலாம். நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரோட்டா கூடவே. தேவைன்னா நீங்க கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எக் வந்து நல்லா குக் ஆகுற வரைக்கும் விட்டுட்டு, இப்போ என்ன பண்ணலாம்னா, எம்ப்டி சால்னா வந்து சேர்த்துக்கலாம். நான் இது 2லேருந்து 3 கரண்டி வரைக்கும் சேர்த்துருக்கேன் சால்னா. உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இத சால்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எக்கு மசாலா எல்லாம் போட்டு நல்லா இத குக் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த எக்கு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எக்கு வேணான்னா நீங்க வெறும் சால்னா போட்டு இந்த மாரி கொத்து பரோட்டா ரெடி பண்ணலாம். அவ்வளோதான். எங்க எக்கு கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இத வீட்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபேமிலிக்கு இந்த மாரி பண்ணி குடுங்க. ஒரு நல்ல ஹெல்தியான எக் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எக் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது எங்க வீட்ல எல்லாருக்கும் புடிச்ச ரெசிபி இது. நீங்க வீட்லயே உங்க ஃபேமிலிக்கு பண்ணி குடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு YAFT சேனல்.